ஹெச்ஐவி உங்களுக்கு தெரியும் ஒரு வைரஸ், அது ஒரு தொற்று. எய்ட்ஸ்ன்றது ஒரு நோய். ஹெச்ஐவி தொற்று மற்றது நோய். தொற்றுக்கும் நோய்க்கும் இடையில் இருக்கிற நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. தொற்று ஏற்பட்ட பிறகு எங்களோட வெண்சிறு துணிக்கைகளுக்கு போன பிறகு அந்த வெண்சிறு துணிக்கைகள் தாக்குப்படையக்குள்ள நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட நீர்ப்பிடன தொகுதி தாக்குப்பட்ட பிறகு வர்றதுதான் எய்ட்ஸ். அப்போ ஹெச்ஐவியும் எய்ட்ஸும் சரியான வித்தியாசம். ஹெச்ஐவி ஒரு ஆள் எய்ட்ஸாக வாரத்துக்கு அந்த தொகுதியெல்லாம் தாக்கப்பட்ட பிறகுதான் வரும். அப்போ நிறைய நாட்கள் எடுக்கலாம். ஆனாலும் கூடுதலாக மற்ற டாக்டர் சொன்னால் 2 தொடர்ச்சி 8 வருஷங்கள் எடுக்கலாம். ஆனாலும் இப்போ இருக்கிற மருந்துகளால் அந்த எய்ட்ஸுக்கு வாரத்தை தடுக்கலாம் என்றும் மற்ற டாக்டர் சொன்னாங்க. ரைட், டயக்னோஸ் பண்ணலாம். எங்களுக்கு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு முறை தான் இருக்குது. முகங்களை பார்த்தோ ஆளை பார்த்தோ சொல்ல இல்லாத டெஸ்ட் வந்து செய்ய வேண்டும். அந்த டெஸ்ட் வந்து எங்களுக்கு லெபோரட்டரி டெஸ்டாக இருக்கலாம், அல்லது ரேபிட் டெஸ்டாக அந்த விரல்ல ரத்தத்தை குத்தி எடுக்கிற டெஸ்டாக இருக்கலாம், அல்லது செல் டெஸ்டாக இருக்கலாம். இலங்கையில் வாய்வழி திரவத்தில் செய்கிற செல் டெஸ்ட் தான் இருக்குது. அந்த செல் டெஸ்ட்டுக்கு அந்த பீரியட், அந்த ஆன்டிபாடி அந்த இருக்கிற வாரத்துக்கு கொஞ்சம் நாள்கள் எடுக்கும். 12 கிழமைகள், 3 மாதம். அதுபடியாக அந்த 3 மாதத்துக்குரிய பிறகு வார தொற்றுக்கள், முன்பு நடந்த தொற்றுக்களை தான் அந்த பிளட் டெஸ்ட், அந்த செல் டெஸ்ட், அதாவது வாய்வழி திரவம் மூலமாக வார செல் டெஸ்ட் கண்டுபிடிக்கும். ரைட், மற்றது இன்னொன்று வந்தது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு மற்ற நாடுகளில் ஹெச்ஐவி குறைஞ்சி கொண்டு போகக்குள்ள இலங்கையில் ஹெச்ஐவி 48% 2010ஆம் ஆண்டோட ஒப்படையில் கூடிக்கொண்டு போகுது. அந்த கூடிக்கொண்டு போகிறதுக்குரிய காரணங்களை நாங்கள் கண்டுபிடிச்சு அந்த காரணங்கள் வேறு மாதிரி இருக்கிறபடியால் உங்களோட எய்ட்ஸின என்ன கருப்பொருள் இந்த முறை சவால்களை எதிர்கொண்டு நாங்கள் ஹெச்ஐவியை வீரநடைய போராடுவோம், ஹெச்ஐவியை ஒழிக்கிறதுக்கு போராடுவோம்ன்றது தான் எங்களோட தொனிப்பொருள். அடுத்தது வந்து அந்த தொனிப்பொருளை மையமாக வச்சு எங்களுக்கு இந்த முறை இன்றைக்கு இருக்கிற அந்த மீடியா கான்ஃபரன்ஸோட வாக் கொண்டு இருக்குது. 1ஆம் தேதி காலையில் வால்ஃபேஸில் இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு வரைக்கும் அந்த உங்களுக்கு அந்த பேப்பரில் தந்திருக்குது என்ன பார்வையிட விவரங்கள். அதை விட பிளட் டெஸ்டிங் செய்ய தொடங்கி இருக்கிறோம் ஒரு இடத்துல 19ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும். அதை விட போஸ்டர்ஸ், லீஃப்லெட் அதுகளெல்லாம் துண்டு பிரசுரங்கள் மற்றது ஆன்லைன் மூலமாக எல்லாத்தையும் எடுக்கேட் பண்ணுறதும் நடந்து கொண்டு போகுது. அடுத்தது வந்து நாங்கள் தாயிலிருந்து குழந்தைக்கு போகிற ஹெச்ஐவியை முட்டாக ஒழித்துள்ளோம், நீக்கியுள்ளோம் 2019ஆம் ஆண்டிலிருந்து. அதுவும் இப்போ மெயின்டைன் பண்ணுறோம், அதையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ரைட், அடுத்தது எங்களோட தரவுகள், இலங்கை தரவுகளை பற்றி டாக்டர் கதைச்சா அதை பற்றி நான் சொல்கிறேன். ஹெச்ஐவி தொற்று நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால், மதிப்பீடுகளின்படி 2024ஆம் ஆண்டில் 5700 ஹெச்ஐவி தொற்றுள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இலங்கையை பொறுத்தவரையில் 2014ஆம் ஆண்டில் 1987 2024ஆம் ஆண்டு வரைக்கும் ஹெச்ஐவி கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு வருகிறது. இப்போ எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிற ஆக்களோட முழு தொகை 6959 பேர். 2024ஆம் ஆண்டு 824 பேர் எங்களுக்கு தொற்றுள்ளவர்கள் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2025ஆம் ஆண்டு 3ஆம் காலாண்டு வரைக்கும் 639 பேர் எங்களுக்கு தொற்றுள்ளவராக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு 7166 பேர் தொற்றுள்ளவர்கள் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கிறார். வயதுகளை பார்த்தோம்னு சொன்னால், வயதுகள் வந்து அதிகமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள விகிதம் மண்டேக்கில் ஆண்கள் கூடுதலாகவும் பெண்கள் குறைவாகவும் இருக்கிறார்கள். ஆண்கள் 722 பேர் இந்த 824 2024 ஆண்டில். அடுத்தது வந்து 2010ஆம் ஆண்டிலிருந்து 24 வரைக்கும் 15லிருந்து 24 வயதுக்குட இடைப்பட்டவர்களுடைய ஹெச்ஐவி தொற்று கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு போகுது. மேலும் 20லிருந்து 24 வயசுக்குள்ள ஆக்களையும் கூடிக்கொண்டு போகுது. அதிகமாக தொற்றுக்குரிய காரணங்களாக உடலுறவு, அதுவும்
கொண்டம்லெஸ் ஏனல் செக்ஸத்தான், அதாவது உடலுறவு குதம் மூலமாக உடலுறவைத்தான் காரணங்களாக காட்டியிருக்கிறார்கள். எய்ட்ஸ் நாங்கள் இறப்புகள் எடுத்தோம்னு சொன்னால் 2024 ஆண்டு 50 பேர் இறந்திருக்கிறார்கள். யுஎன்எய்ட்ஸ் தரவுகளின்படி 200க்கும் குறைவாக இறப்புகள் இருக்க வேண்டும். மாணவர்களும் எங்கள்கிட்ட 50 பேருக்கு குறைவாக 50 பேர் தான் இறந்திருக்கிறார்கள். அடுத்தது நான் ஹெச்ஐவி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மெட்ட டாக்டர் சொன்னதுக்கு தமிழ்படுத்துகிறேன். ஹெச்ஐவி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எங்களுக்கு உடனடியாக கிளினிக்குகளுக்கு வருகை தந்தால் அதற்குரிய மருந்துகளை கொடுக்கணும். அதற்குரிய மருந்துகளை நாங்கள் சொல்கிறோம் ஆன்டிரெட்ரோவைரல் ட்ரீட்மெண்ட், ஹெச்ஐவிக்கு எதிரான மருந்துகள். இதுகள் அவர் உடனடியாக கிளினிக்கு வந்த பிறகு அவருக்கு வேறு ஏதும் வருத்தங்கள் இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையும் ஸ்க்ரீன் பண்ணி போட்டு உடனடியாக இப்போ நாங்கள் தொடங்குறோம். நாங்கள் அந்த மருந்தை தொடங்கினா என்ன நடக்கும்? ஹெச்ஐவி முற்றாக குணமாக்க முடியாத தொற்றண்டாலும் வைரஸ் குறைஞ்சு கொண்டு போய் ஒரு லெவலில் வைரஸ் மிகவும் குறைந்த நிலையில் இருக்கும். அந்த வைரஸ் மிகவும் குறைந்த நிலைக்கு வந்த பிறகு அந்த தொற்றுள்ளவரிலிருந்து மற்ற ஆளுக்கு வைரஸ் போகாது. அதை நாங்கள் பெரிய ஒரு இதாக பார்க்குறோம். ஏன்னா ஆக்களை பிடிச்சி ட்ரீட் பண்ணிக்கல, ட்ரீட்மெண்ட் ப்ரிவென்ஷன், தொற்றை தடுக்கின்றது, அதெல்லாம் இருக்கின்றது. ஆனபடியாக நாங்கள் ஃபைனலி என்ன சொல்கிறோம், ஹெச்ஐவி டெஸ்ட் இது செய்கிறது தான் முக்கியம். செய்த பிறகு தொற்று இருக்குமென்னு சொன்னால் அந்த தொற்றை நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கொண்டு அந்த மற்றாக்களையும் பாதுகாத்து கொள்ளலாம். நாங்கள் மட்டும் செய்யக்கூடாது, மற்ற அவர்களையும் செய்து பார்க்க சொல்லி வலியுறுத்த வேண்டும். இது களங்கம் அவர்களையும் குறைக்கும் என்றும் அவர் சொன்னார். நன்றி. தேங்க்யூ.